உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு தொழில் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச்ல இருந்து சயின்ஸ் ஏரியாவில இருந்து பாத்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 1, which of the following is the incorrect pair அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாருங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க, தமிழ்ல பாருங்க, பின்வருவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ டெம்பரேச்சர் கெல்வின், வெப்பநிலை கெல்வின், எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், மின்னோட்டம் ஆம்பியர் ஆப்ஷன் பி ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, ஒளிச்செறிவு கேண்டிலா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிலோகிராம், பொருளின் அளவு கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் டி ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தவறான இணை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்துட்டு சரியா இருக்குது, டெம்பரேச்சர் கெல்வின் வந்துட்டு சரியா இருக்குது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்க எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், இதுவும் வந்துட்டு சரியா இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு வந்துட்டு கேண்டிலா, இதுவும் வந்துட்டு சரியா தான் இருக்குது. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ராங்கா இருக்கு. இங்க வந்துட்டு கிலோகிராம் வராது, இந்த இடத்துல என்ன வரும்னா மோல். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பொருட்களின் அளவிற்கான அலகு வந்துட்டு எதுன்னு பார்த்தோம்னா மோல். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் டி வந்துட்டு சரியா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு தவறா பொருந்தி இருக்கு. ஸோ வந்துட்டு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, சூஸ் தி இன்கரெக்ட் பேர் ஃப்ரம் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ பிரஷர், ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அழுத்தம் விசை பை பரப்பளவு. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க எனர்ஜி ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆற்றல் ஈக்குவல் டு விசை இன்டு தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் சி சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்துட்டு பாருங்க பரப்பு இழு விசை பை நிறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் டி வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க முடுக்கம்ங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா திசைவேகம் பை காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ வந்துட்டு சரியா இருக்குது, பிரஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்றது சரியா இருக்குது. அடுத்து ஆப்ஷன் பி ல எனர்ஜி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், அதுவும் வந்துட்டு சரியா இருக்கு. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மாஸ் அப்படின்றது வராது, இங்க வந்துட்டு என்ன வரும்னா லென்த் வரும், ஃபோர்ஸ் பை லென்த் நீளம். ஸோ வந்துட்டு இது தவறா இருக்குது. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பரப்பளவு ஈக்குவல் டு பரப்பளவு என்ன சொல்லுவோம்னா இதோட வாய்ப்பாடு என்னன்னா நீளம் இன்ட்டு அகலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அகலம். அதே வந்துட்டு பருமனுக்கான வாய்ப்பாடு பாருங்க, பருமன் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், இதுதான் என்ன சொல்லுவோம்னா பருமனுக்கான வாய்ப்பாடா வந்துட்டு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு பாருங்க அடர்த்திங்கிறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அடர்த்திக்கான வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா நிறை பை பருமன், இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா அடர்த்திக்கான வாய்ப்பாடை வந்துட்டு சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உந்தம் ஈக்குவல் டு நிறை பை திசைவேகம், நிறை பை திசைவேகத்தை வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா உந்தத்துக்கான வாய்ப்பாடா வந்துட்டு சொல்லுவோம். கொஸ்டின் நம்பர் 3, சூஸ் தி கரெக்ட் பேர் ஃப்ரம் தி ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஃபெர்மி 10⁻⁻15 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் 10⁻⁻5 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு பாருங்க அடுத்து நேனோ மீட்டர் பாருங்க 10⁻⁻12 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து மில்லி மீட்டர் வந்துட்டு பாருங்க 10⁻⁻2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு கரெக்ட் பேர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஃபெர்மி 10⁻⁻15 மீட்டர் அப்படின்றதான் சரியா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ நானோ மீட்டர் அப்படின்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10⁻12 வராது, 10⁻⁻9 மீட்டர் வந்துட்டு வரும். அதே மாதிரி ஆங்ஸ்ட்ராம் அப்படின்றதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10⁻⁻5 வராது, இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10⁻⁻10 மீட்டர் வரும். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மில்லி மீட்டருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10⁻⁻3 மீட்டர் வந்துட்டு வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு தவறாக இருக்குது. சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்மி 10⁻⁻15 மீட்டர்.
ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4, 1 astronomical unit is equal to dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு வானியல் அலகு என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 3.26 லைட் இயர், 3.26 3.26 ஒளியாண்டு. ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க 9.46 into 10 to the power of 15 மீட்டர். அடுத்து வந்து பாருங்க சி ஆப்ஷன் பாருங்க 1.496 into 10 to the power of 11 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க 3.08 into 10 to the power of -16 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வானியல் அலகு என்பது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1.496 into 10 to the power of 11 மீட்டர் அதுக்கு வந்துட்டு சமமாக இருக்கும். அடுத்து வந்து பாருங்க இதில் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் பி பாருங்க 9.46 into 10 to the power of 15 மீட்டர் அப்படின்றது வந்துட்டு எதுக்கு என்னதுன்னா ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு ஒளியாண்டு. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க 3.08 into 10 to the power of 16 மீட்டர் அப்படின்றது வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா விண்ணியல் ஆரம். அப்போ ஒரு விண்ணியல் ஆரம்ன்றது வந்துட்டு எத்தனை ஒளியாண்டுக்கு வந்துட்டு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு விண்ணியல் ஆரம் வந்து எத்தனை ஒளியாண்டுக்கு சமம்னு பார்த்தோம்னா 3.26 ஒளியாண்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1.496 into 10 to the power of 11 மீட்டர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5, 1 குவிண்டால் இஸ் ஈக்குவலன்ட் டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்க ஒரு குவிண்டால் என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க 10 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்துட்டு 100 கிலோகிராம், ஆப்ஷன் சி 1000 கிலோகிராம், ஆப்ஷன் டிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 500 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு குவிண்டால் என்பது எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 100 கிலோகிராம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6, சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் ஏ பாருங்க 1 கிராம் ஈக்குவல் டு 0.001 கிலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க 1 மில்லிகிராம் அப்படின்றது வந்துட்டு எதுக்கு சமம்னா 0.0000001 கிலோகிராமுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் சியில் 1 மெட்ரிக் டன் ஈக்குவல் டு 10 குவிண்டாலுக்கு வந்துட்டு சமம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க 1 குவிண்டால் ஈக்குவல் டு 1000 கிலோகிராமுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன பார்த்தோம், ஒரு குவிண்டால் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிலோகிராமுக்கு வந்துட்டு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்துட்டு சரியா அப்படின்னு கேட்டோம்னா இது ராங், தவறா இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது வந்துட்டு 10 குவிண்டால். எஸ், 10 குவிண்டால் சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு மெட்ரிக் டனுக்கு வந்து சமம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் அப்படின்றது எதுக்கு சமம்னா ஒரு கிராம் அப்படின்றது வந்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஜீரோ கொடுத்துருக்காங்களா, இதில் ஒரு ஜீரோ கட் பண்ணிடுங்க. 0.001 கிலோகிராம் அப்படின்றது வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சமமாக இருக்கும் ஒரு கிராம்ங்கிறது. அதே மாதிரி அதனால வந்துட்டு இதில் வந்துட்டு இது தவறாக இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் வந்துட்டு ஒரு 1 மில்லிகிராம் அப்படின்றது வந்துட்டு எதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுலேயும் வந்துட்டு ஒரு ஜீரோ வந்துட்டு கட் பண்ணிடுங்க, ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு 0.00001 கேஜி. 1 மில்லிகிராம்ன்றது இந்த அளவுக்கு வந்துட்டு சமமாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த ஆப்ஷன் பியும் வந்துட்டு தவறாக இருக்குது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1 மெட்ரிக் டன் ஈக்குவல் டு 10 குவிண்டாலுக்கு சமம். Question number 7, the nearest star Alpha Centauri is about dash parsec from the sun அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி சூரியனிடமிருந்து டேஷ் விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆப்ஷன் ஏ 1.34 parsec, ஆப்ஷன் பி 1.23 parsec, ஆப்ஷன் சி 1.43 parsec, ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா 1.32 parsec அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 1.34 parsec. Option A is the correct answer. 1.34 விண்ணியல் ஆர தொலைவு. Option A is the correct answer. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நைட் டைம்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு தெரிகிற விண்மீன்கள் வந்துட்டு எவ்வளோ ஆர தொலைவு விண்ணியல் ஆர தொலைவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 500 parsec. 500 parsec 500 விண்ணியல் ஆர தொலைவில் வந்துட்டு நைட் டைமில் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரிகிற விண்மீன்கள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Question number 8, the unit of weight is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க எடையின் அலகு என்ன என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க கிலோகிராம், ஆப்ஷன் பி நியூட்டன், ஆப்ஷன் சி மோல், ஆப்ஷன் டி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிலோகிராம், நியூட்டன், மோல் மற்றும் மாஸ் நிறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எடையின் அலகு என்பது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நியூட்டன். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் அப்படின்றது எதுக்கு நிறைக்கான அலகு. Question number 9, common balance can measure mass accurately up to dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பொது தராசினை
கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க 0.5 கிராம், 0.5 கிராம், 0.25 கிராம் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்க 10 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான பொது தராசினை கொண்டு துல்லியமாக அளவிடக்கூடிய நிறை டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 5 கிராம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் இஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க திருகு அளவியின் மீச்சிற்றளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க 0.01 மில்லிமீட்டர், ஆப்ஷன் பி 0.1 சென்டிமீட்டர், ஆப்ஷன் சி 0.1 மில்லிமீட்டர், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க திருகு அளவியின் மீச்சிற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 0.01 மில்லிமீட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 11, an object under uniform circular motion experiences dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு பொருள் டேஷ் விசையை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை. ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நன், எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு பொருள் எந்த விசையை பெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மைய நோக்கு விசை, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 12, which of the following equations described motion of an object at uniform acceleration அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க சீரான முடுக்கத்தில் செல்லும் ஒரு பொருளின் இயக்கத்தை கீழ்கண்ட எந்த சமன்பாடுகளை கொண்டு விளக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏ v = u + at அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இது வந்துட்டு சரியா இருக்குது. ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க s = ut + ½ AT ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க v² = u² + 2as அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க ஆல் தி அபோவ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 சமன்பாடுகளுமே வந்துட்டு சரியாக தான் இருக்குது. எதுக்கான சமன்பாடுகள்னா சீரான முடுக்கத்தில் செல்லும் ஒரு பொருளின் இயக்கத்தை எந்த சமன்பாடுகளை கொண்டு விளக்கலாம்னா இந்த 3 சமன்பாடுகள் கொண்டும் விளக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 13, rate of motion at which the object moves is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் இயங்கும் வீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க வெலாசிட்டி, திசை வேகம். ஆப்ஷன் பி அக்ஸலரேஷன், முடுக்கம். ஆப்ஷன் சி ஸ்பீட், வேகம். ஆப்ஷன் டி டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல காலத்தை பொறுத்து ஒரு பொருள் இயங்கும் வீதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேகம், ஸ்பீடு. ஆப்ஷன் சி வேகம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 14, change in magnitude or direction of velocity is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல இயங்கும் பொருளின் திசை வேகத்தின் எண் மதிப்பு அல்லது திசையில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாருங்க ஆப்ஷன் ஏ வந்துட்டு அக்ஸலரேஷன், முடுக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கம் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க மோஷன், இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி டிஸ்டன்ஸ், கடந்த தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கடந்த தொலைவு அப்படின்றது தவறானது. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க இயக்கம்னு கொடுத்துருக்காங்க. இயங்கும் பொருளின் திசை வேகத்தின் எண் மதிப்பு அல்லது திசையில் ஏற்படும் மாற்றம் இயக்கம், இது வந்துட்டு தவறானது. ஆப்ஷன் பியும் வந்துட்டு தவறாக இருக்க, வட்ட இயக்கம் அப்படின்றது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ முடுக்கம், அக்ஸலரேஷன். Change in magnitude or direction of velocity is acceleration. Option A is the correct answer. Question number 15, force which acts on body moving in a circular path and directed towards the center is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை நோக்கி ஆரத்தின் வழியாக செயல்படும் விசை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க ஆப்ஷன் ஏ மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை. ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை. ஆப்ஷன் டி வந்துட்டு மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் புவியீர்ப்பு விசை, ஆப்ஷன் சி புவியீர்ப்பு விசை கண்டிப்பாக வராது. மைய விலக்கு விசையும் வராது. ஏன்னா வந்துட்டு மையத்தை நோக்கி ஆரத்தின் வழியாக செயல்படும் விசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மைய விலக்கு விசையும் வராது. இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் என்னன்னா மைய நோக்கு விசை. ஆப்ஷன் பி மைய நோக்கு விசை, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 16,
இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கால்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஒரு கணத்திலும் கணக்கிடப்படும் உடனடி திசைவேகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் உடனடி வேகம், ஆப்ஷன் பி வந்துட்டு வெலாசிட்டி திசை வேகம், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க ஸ்பீட் வேகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் தி அபோவ் மேற்கண்ட அனைத்தும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இது எல்லாமே மூணுமே வரும். இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், வெலாசிட்டி அண்ட் ஸ்பீட் இது மூணுமே வரும். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ், ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 16. In a uniform motion in one dimension, the average velocity is equal to dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசைவேகமானது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி, ஆப்ஷன் சி ஸ்பீட், ஆப்ஷன் டி வந்துட்டு ஆல் தி அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல பாருங்க உடனடி வேகம், திசை வேகம் அண்ட் வேகம் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பரிமாண சீரான இயக்கத்தில் சராசரி திசை வேகமானது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது மூணுமே வரும். உடனடி வேகம் வரும், திசை வேகம் வரும் அண்ட் வேகம் இது மூணுமே வந்துட்டு வரும். ஸோ வந்துட்டு மேற்கண்ட அனைத்தும் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 18. Which of the following is random motion அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றுள் ஒழுங்கற்ற இயக்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க லீனியர் மோஷன், ஆப்ஷன் பி வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் வட்ட இயக்கம், லீனியர் மோஷன் நேரான இயக்கம், அடுத்து ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க ஆசிலேட்டரி மோஷன் அலைவு இயக்கம், ஆப்ஷன் டி வந்துட்டு பாத்தீங்கன்னா நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ரேண்டம் மோஷன் ஒழுங்கற்ற இயக்கம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒழுங்கற்ற இயக்கம் வந்துட்டு ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ் எதுவும் இல்லை, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதுல வந்துட்டு பாருங்க லீனியர் மோஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மோஷன் அலாங் எ ஸ்ட்ரெயிட் லைன், இதான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரெயிட் லைன், இது வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா லீனியர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு பாருங்க சர்க்குலர் மோஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மோஷன் அலாங் எ சர்க்குலர் பாத், இதுதான் என்ன சொல்லுவோம்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து வந்து பாருங்க ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும், ரிப்பீட்டேட்டிவ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இதை வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரேண்டம் மோஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்துட்டு ஒழுங்கான இயக்கத்துக்கு உதாரணங்களாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர், எதுவும் இல்லை. Question number 19. SI unit of displacement is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இடப்பெயர்ச்சியின் SI அலகு என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கிலோமீட்டர், ஆப்ஷன் பி வந்துட்டு மீட்டர், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க மீட்டர் பை செகண்ட் பவர் -2, அடுத்து வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு SI யூனிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இடப்பெயர்ச்சியின் SI அலகு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி மீட்டர், ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 20. The SI unit of acceleration அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா the SI unit of acceleration முடுக்கத்தின் SI அலகு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்ட், ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க மீட்டர் பை வினாடி -2, ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க மீட்டர் பை வினாடி -1, ஆப்ஷன் டி வந்துட்டு மீட்டர் பை வினாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இங்கிலீஷில் பாருங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு என்ன மீட்டர் பை -2 எப்படியும் வந்துட்டு இதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ SI யூனிட் ஆஃப் அக்ஸலரேஷன் இஸ் ஆப்ஷன் ஏ மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் ஆப்ஷன் சி பாருங்க மீட்டர் பை செகண்ட் -1 அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா SI யூனிட் ஆஃப் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, SI யூனிட் ஆஃப் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இதை என்ன சொல்லுவோம்னா SI யூனிட் ஆஃப் மீட்டர் பை செகண்ட் -1க்கு வந்துட்டு அதுக்கான SI யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா SI யூனிட் ஆஃப் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டிக்கான SI யூனிட் வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா மீட்டர் பை செகண்ட் -1, ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. Question number 21. Heliocentric model was proposed by dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க சூரிய மைய மாதிரியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க டாலமி, ஆப்ஷன் பி வந்துட்டு ஆரியப்பட்டா, ஆப்ஷன் சி நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு கெப்லர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல சூரிய மைய மாதிரியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ், ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 22. Length of a day on Venus planet is dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வெள்ளி கோளுக்கான ஒரு நாளின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 58.65 டேஸ் 58.65 நாட்கள், ஆப்ஷன் பி வந்துட்டு
43 நாட்கள். ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க 23.93 ஹவர்ஸ் மணிகள். ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24.62 ஹவர்ஸ் மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வெள்ளிக்கோளுக்கான ஒரு நாளின் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 243 நாட்கள். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வீனஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டஸ்ட் பிளானட். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எர்த்தோட சைஸ் சேமஸ் எர்த்தோட சைஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இதில் வந்துட்டு வீனஸில் வந்து பார்த்தீங்கன்னா சன் செட்ஸ் இன் ஈஸ்ட், அதே மாதிரி சன் ரைஸ் இன் வெஸ்ட். எல்லாமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ வீனஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட லென்த் ஆஃப் தி டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 243 நாட்கள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எர்த்தோட சைஸ்க்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்துட்டு சன் ரைசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரக்ஷனில் நடக்கும். அதே மாதிரி சன் செட்ஸ் இன் ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்துட்டு சூரியன் வந்துட்டு மறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 23, விச் பிளானட் ஹேஸ் தி ஷார்டஸ்ட் லென்த் ஆஃப் எ டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மிக குறைந்த நேரத்தினை ஒரு நாளின் அளவாக கொண்டுள்ள கோள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஜூபிட்டர் வியாழன், ஆப்ஷன் பி சாட்டர்ன் சனி, ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுரேனஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மிக குறைந்த நேரத்தினை ஒரு நாளின் அளவாக கொண்டுள்ள கோள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வியாழன், ஜூபிட்டர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த நேரத்தினை ஒரு நாளின் அளவாக கொண்டுள்ள கோள் வந்துட்டு வியாழன் வந்துட்டு எவ்வளோ டைமிங் இருக்குன்னு பார்த்தோம்னா 9.92 ஹவர்ஸ். இவ்வளோ தான் வந்துட்டு ஒரு நாளுக்கான அளவு. அடுத்து வந்துட்டு இது சாட்டர்னில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10.23 ஹவர்ஸ் அப்படின்றது தான் வந்துட்டு சாட்டர்ன் சனி கோளுக்கான மிக குறைந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து யுரேனஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 ஹவர்ஸ், நெப்டியூனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸ். இதுதான் ஒரு நாளுக்கான அளவு. இதுலேயே வந்துட்டு மெர்க்குரி பார்த்தோம்னா மெர்க்குரி 58.65 டேஸ். எர்த்து பார்த்தோம்னா ஒரு நாளுக்கான அளவு வந்துட்டு எவ்வளோன்னா 23.93 ஹவர்ஸ். இது வந்துட்டு எர்த்துக்கான ஹவர்ஸ். கொஸ்டின் நம்பர் 24, ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. மைக்ரோ கிராவிட்டி இஸ் தி கண்டிஷன் இன் விச் ஆப்ஜெக்ட்ஸ் அப்பியர் டு பி வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1 வந்துட்டு பாருங்க. நுண் ஈர்ப்பு என்பது பொருள்கள் எடையற்று இருப்பது போல் தோன்றும் நிலையாகும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது சரியா தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு வாக்கியம் 2, ஸ்டேட்மெண்ட் 2, மைக்ரோ கிராவிட்டி கேன் பி சீன் வென் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ளோட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வாக்கியம் 2 வந்து பாருங்க. நுண் ஈர்ப்பு வினை பொருட்கள் விண்வெளியில் மிதப்பதன் மூலம் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட், இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு சரியா இருக்கு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25, போல் ஸ்டார் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. துருவ விண்மீன் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க. அப்பியர் டு அஸ் மூவிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தெரிவது துருவ விண்மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு தவறாக இருக்குது. அடுத்து வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் பி பாருங்க. அப்பியர் டு அஸ் ஸ்டேஷனரி இன் இட்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நகராமல் உள்ளது போல் தெரிவது. அப்போ நகராமல் உள்ளது போல் தெரிவது தான் எதுனா துருவ விண்மீன். ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்பியர் டு அஸ் ஸ்டேஷனரி இன் இட்ஸ் பொசிஷன் இது வந்து சரியா இருக்குது. அடுத்து ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க. விசிபிள் ஃப்ரம் த சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு விசிபிள் வருமா அப்படின்னு சொன்னா விசிபிள் இல்லை, நாட் விசிபிள் வரும். ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தவறாக இருக்குது. அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க. இதில் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் சி தமிழில் பாருங்க. புவியின் தெற்கு அரைக்கோளத்தில் தெரிவது இது வந்துட்டு தெரியாதுன்னு வரும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தவறாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஆப்ஷன் சி வந்துட்டு ராங். அடுத்து ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க. ஆப்போசிட் டு தி எர்த் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்போசிட்ன்றது வந்துட்டு வராது, டைரக்டாகவே தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் வராது, கட் பண்ணிங்க. அப்போ எர்த் ரொட்டேஷனல் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு ஆப்போசிட் தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டியும்
வந்துட்டு தவறு. புவியின் சுழல் அச்சிற்கு எதிராக உள்ளது அப்படின்றது தவறானது. ஸோ ஆப்ஷன் டியும் தவறானது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி appear to us stationary in its position. Option B is the correct answer. Question number 26. Dash is the greenest and windiest planet அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டேஷ் என்பது பச்சை நிறம் மற்றும் அதிக காற்று வீசக்கூடிய கோள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க மார்ஸ் செவ்வாய், ஆப்ஷன் பி சாட்டர்ன் சனி, ஆப்ஷன் சி யுரேனஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பச்சை நிறம் மற்றும் அதிக காற்று வீசக்கூடிய கோள் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிரீனிஷ் அண்ட் விண்டியஸ்ட் பிளானட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெப்டியூன். ஆப்ஷன் டி நெப்டியூன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெப்டியூனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மூன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 13 மூன்ஸ். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிட்டன் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் மூன். Question number 27. The sun has dash and dash gases அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சூரியன் டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களால் நிரம்பியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் ஹீலியம், ஆப்ஷன் சி ஹீலியம் நைட்ரஜன், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சூரியன் the sun has dash and dash gases அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 28. Dash is the largest moon of our solar system அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ட்ரைட்டான், ஆப்ஷன் பி டைட்டன், ஆப்ஷன் சி கேனிமீட், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா செரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி கானிமீடு. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த கானிமீடு அப்படின்றது வந்துட்டு வியாழன் ஜூபிட்டரில் வந்துட்டு இருக்குது. எங்கே இருக்குன்னா ஜூபிட்டர் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜெயிண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மிகப்பெரியது கோள்களிலேயே மிகப்பெரியது எந்த கோள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வியாழன் கோள். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு 3 ரிங்ஸ் இருக்கும். 3 ரிங்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 65 மூன்ஸ் இருக்கும். இதில் 65 மூன்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். இப்போ வியாழன் அதாவது சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கானிமீடு. இது வந்துட்டு எந்த கோளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வியாழன் கோளில் இருக்குது, ஜூபிட்டரில் இருக்குது. ஜூபிட்டர் அப்படின்றது ஜெயிண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா மற்ற கோள்கள் எல்லா கோள்கள்லையுமே வந்துட்டு மிகப்பெரிய கோள் எதுன்னா வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதனால் ஜெயிண்ட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ரிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு 65 மூன்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். Question number 29. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு பாருங்க ஆர்கானிசம்ஸ் கேன் மேக் தேர் ஓன் லைட் இஸ் கால்ட் அஸ் பயோலுமினிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாருங்க ஸ்டேட்மெண்ட் 2 தமிழில் பாருங்க வாக்கியம் 1 உயிரினங்கள் இயல்பாகவே தங்களுக்குள் ஒளிரும் தன்மையை பெற்றுள்ளதற்கு உயிரி ஒளிர்தல் என்று பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியா இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க ஸ்குயிட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் பயோலுமினிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க ராட்சச சிப்பி மீன் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வகையை சார்ந்ததாகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு சரியா இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு சரியா இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்குவிட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாம்ஸ் ஃபிஷ் இதெல்லாமே வந்துட்டு இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 30. Who was the first estimated speed of light by observing one of the 12 moons of the planet Jupiter அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வியாழன் கோளின் 12 நிலவுகளில் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆர்மண்ட் பிசே, ஆப்ஷன் பி ஒலே ரோமர், ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலீலியோ கலிலி, ஆப்ஷன் டி நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வியாழன் கோளின் 12 நிலவுகளில் ஒன்றை அவதானித்து அதன் மூலம் ஒளியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒலே ரோமர். ஆப்ஷன் பி ஒலே ரோமர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 31. Who is called as the father of fiber optics அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல இலை ஒளியியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ நரேந்தர் கபானி, ஆப்ஷன் பி வந்து ஆர்மண்ட் பிசே, ஆப்ஷன் சி ஒலே ரோமர், ஆப்ஷன் டி கலீலியோ கலிலி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நரேந்தர் கபானி. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 32.
டேஸ் ஆர் குட் ரெஃப்ளெக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டேஸ் ஒரு சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பிளாக் கலர் ட்ரெஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ், ஆப்ஷன் சி ஒயிட் கலர் ட்ரெஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு கிரீன் கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சிறந்த வெப்ப பிரதிபலிப்பான் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கருமை நிற ஆடைகள், சிவப்பு நிற ஆடைகள், வெள்ளை நிற ஆடைகள், பச்சை நிற ஆடைகள் கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வெள்ளை நிற ஆடைகள், ஒயிட் கலர் ட்ரெஸ். குட் ரெஃப்ளெக்டர்ஸ் ஆஃப் ஹீட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒயிட் கலர் ட்ரெஸ். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 33. Base of cooking utensils is blackened because black surface absorbs dash from the surroundings அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல சமையல் பாத்திரங்களின் அடிப்பகுதியில் கருப்பு நிற வண்ணத்தை பூசி இருப்பார்கள். கருமை நிறமானது டேஷ் உட்கவரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க லெஸ் ஹீட், ஆப்ஷன் பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோர் ஹீட் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் வந்துட்டு மோர் கூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் டி ஈக்குவல் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் தமிழில் பாருங்க குறைந்த கதிர்வீச்சு, அதிக கதிர்வீச்சு, அதிக குளிர்ச்சி மற்றும் சமமான கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சமையல் பாத்திரங்களின் அதாவது பேஸ் ஆஃப் குக்கிங் யூட்டன்சில்ஸ் இஸ் blackened because black surface absorbs more heat from surroundings. So option B is the correct answer. Question number 34. Specific heat capacity of steam is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீராவியின் தன்வெப்ப ஏற்பித்திறன் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 4200 ஜூல் கிலோகிராம் -1, ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க 2100 ஜூல் கிலோகிராம் பவர் -1, ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க 460 ஜூல் கிலோகிராம் பவர் -1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி ல எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நீராவியின் தன்வெப்ப ஏற்பித்திறன் அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 460 ஜூல் கிலோகிராம் -1 அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 460 ஜூல் கிலோகிராம் -1 அப்படின்றது வந்துட்டு எந்த ஃபார்மில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கேஸ் ஃபார்மில் வந்துட்டு நீர் தன்வெப்ப ஏற்பித்திறன் என்னன்னு சொல்லுவோம்னா 460 ஜூல் கிலோகிராம் -1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே வந்துட்டு பாருங்க 4200 ஜூல் கிலோகிராம் -1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் வாட்டர், லிக்யூட் ஸ்டேட்டில் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா 4200 ஜூல் கிலோகிராம் -1. இதே வந்துட்டு 2200 ஜூல் கிலோகிராம் -1 அப்படின்றது வந்து பாருங்க சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்ல வந்துட்டு 2100 ஜூல் கிலோகிராம் -1. ஸோ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் இங்கே என்ன கேட்டிருக்காங்க நீராவி ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது கேஸ் ஃபார்ம்ன்றனால இதுக்கான ஆன்சர் என்னன்னா 460 ஜூல் கிலோகிராம் -1. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் தன்வெப்ப ஏற்புத்திறனோட எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தோம்னா எஸ்ஐ அலகு தன்வெப்ப ஏற்புத்திறன் எஸ்ஐ அலகு ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்புத்திறனின் எஸ்ஐ அலகு ஆகும். Question number 35. SI unit of heat capacity is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வெப்ப ஏற்புத்திறனின் SI அலகு dash அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஜூல், ஆப்ஷன் பி கெல்வின், ஆப்ஷன் சி ஜூல் கிலோகிராம் -1, ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க ஜூல் பை கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி ஜூல் பை கெல்வின். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 36. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வருங்க ஒளியின் வேகம் என்பது டேஷ் ஆகும்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ டிஸ்டன்ஸ் இன்டு டைம், ஆப்ஷன் பி டிஸ்டன்ஸ் பை டைம், ஆப்ஷன் சி டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம், ஆப்ஷன் டி டைம் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல தமிழ்ல பாருங்க கடந்த தொலைவு இன்ட்டு காலம், கடந்த தொலைவு பை காலம், கடந்த தொலைவு ஈக்குவல் டு காலம், காலம் பை கடந்த தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஒளியின் வேகம் என்பது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் distance into time, கடந்த தொலைவு into காலம். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 37. Match the followings. மீடியம் ஸ்பீடு, ஸ்பீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மீடியம் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ அலுமினியம் கொடுத்துருக்காங்க, நிக்கல் கொடுத்துருக்காங்க, அயன் அண்ட் கிளாஸ் அப்படின்ட்டு ஒரு 4 சாலிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க அலுமினியத்துக்கான வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து கரெக்டாக தான் இருக்கு 6420 மீட்டர் பை செகண்ட். அதே நிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6040 மீட்டர் பை செகண்ட். அடுத்து வந்து பாருங்க அயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5950 மீட்டர் பை செகண்ட். அடுத்து கிளாஸ் வந்துட்டு பாருங்க 3980 மீட்டர் பை செகண்ட். இதில் வந்துட்டு பாருங்க எல்லாமே சரியாக நேரம் இருக்குது. ஸோ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏக்கு வந்துட்டு 1, ஆப்ஷன் பி 2,
ஆப்ஷன் சிக்கு வந்துட்டு 3, ஆப்ஷன் டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4. அப்போ இது வந்துட்டு டேரெக்டாக இருக்கிறதுனால 1 2 3 4 1 2 3 4 எதில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் வந்துட்டு பாருங்க அயன், இதில் ஸ்டீலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீலோட ஸ்பீடு வந்துட்டு எப்படி இருக்குன்னா 5960 மீட்டர்/செகண்ட். அதே வந்துட்டு பிரேஸ் பாருங்க, பிரேஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4700 மீட்டர்/செகண்ட். Question number 38, statement 1 and statement 2 அப்படின்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க, sound travels about 5 times faster in water than air அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழில் பாருங்க, ஒலியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 2 பாருங்க, இது வந்துட்டு சரியா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியானது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க, sound travels about 5 times faster in air than in water அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட்டர் தென் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தண்ணீரை விட, அதாவது என்ன கேட்டிருக்காங்க, ஒலியானது காற்றை விட 5 மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒலியானது நீரை விட 5 மடங்கு வேகமாக காற்றில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தவறா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஸோ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1 only கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 39, which of the following is traveling at supersonic speed அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் மீயொலி வேகத்தில் செல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்துட்டு புல்லட்ஸ் கொடுத்துருக்காங்க, துப்பாக்கி குண்டு. செகண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்ஸ், ஆகாய விமானங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல மீயொலி வேகத்தில் செல்லக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ரெண்டுமே வரும். ஆப்ஷன் ஏ வந்துட்டு சரியானது தான். ஆப்ஷன் 2 பாயிண்ட் 2 வந்துட்டு சரியானது தான். இதுல வந்துட்டு பாருங்க எந்த ஆப்ஷன் வந்து சரியானது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் C 1 and 2 only. Option C is the correct answer. Question number 40, statement 1, ultrasound may be employed to break small stones formed in the kidney into fine grains அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மீயொலி அலைகளை கொண்டு சிறுநீரகத்தில் உள்ள கற்களை சிறு சிறு துகள்களாக உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஸ், இது வந்துட்டு சரியானது. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தீஸ் கிரைன்ஸ் லேட்டர் கெட் ஃப்ளஷ்ட் அவுட் வித் யூரின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரியாக தான் இருக்குது. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 41, in current electricity a positive charge refers to dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்களின் ஏற்பு. ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க பிரசன்ஸ் ஆஃப் புரோட்டான்களின் ஏற்பு. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்களின் இழப்பு மற்றும் ஆப்சன்ஸ் ஆஃப் புரோட்டான்களின் இழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதன் காரணம் இன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி a positive charge refers to absence of எலக்ட்ரான்களின் இழப்பு. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 42, heating effect of current is called dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு டேஷ் என அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஜூல் ஹீட்டிங், ஜூல் வெப்பமேறல். ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க கூலும் ஹீட்டிங், கூலும் வெப்பமேறல். அடுத்து வந்து வோல்டேஜ் ஹீட்டிங், மின்னழுத்த வெப்பமேறல். ஆப்ஷன் டி பாருங்க ஆம்பியர் ஹீட்டிங், ஆம்பியர் வெப்பமேறல் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு ஜூல் வெப்பமேறல், ஜூல் ஹீட்டிங் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 43, electroplating is an example for dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டாகவும் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஹீட்டிங் எஃபெக்ட், ஆப்ஷன் பி கெமிக்கல் எஃபெக்ட், ஆப்ஷன் சி ஃப்ளோவிங் எஃபெக்ட், ஆப்ஷன் டி வந்து பாருங்க மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேதி விளைவு, கெமிக்கல் எஃபெக்ட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 44, the size of an air bubble ரைசிங் அப் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு குறையுமா அதிகரிக்குமா, அதே அளவில் இருக்குமா, இல்ல குறையும் அல்லது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க ஆப்ஷன் ஏ டிக்ரீசஸ், ஆப்ஷன் பி இன்க்ரீசஸ், ஆப்ஷன் சி ரிமைன்ஸ் சேம், ஆப்ஷன் டி மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல த சைஸ் ஆஃப் an ஏர் பபிள் ரைசிங் அப் இன் வாட்டர் இன்க்ரீசஸ், நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு அதிகரிக்கும்.
ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 45. Clouds float in atmosphere because of their low dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க, வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த டேஷ் காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ டென்சிட்டி, ஆப்ஷன் பி பிரஷர், ஆப்ஷன் சி வெலாசிட்டி, ஆப்ஷன் டி மாஸ் நிறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் clouds float in atmosphere because of their low density. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டென்சிட்டி அடர்த்தி, வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி காரணமாகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 46. In a pressure cooker, the food is cooked faster because dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அழுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் அதனுடைய டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க, இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் லோவர்ஸ் தி பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதி நிலையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு குறைக்காது, இது வந்துட்டு தவறா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்துட்டு தவறானது. ஆப்ஷன் பி பாருங்க, இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் ரைசஸ் தி பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழில் பாருங்க, அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சரியாக தான் இருக்கு. ரைசஸ் தி பாயிலிங் பாயிண்ட் இது சரியானது. ஆப்ஷன் சி பாருங்க, டிக்ரீஸ்டு ப்ரெஷர் ரைசஸ் தி பாயிலிங் பாயிண்ட். டிக்ரீஸ்டு ப்ரெஷர் அப்படின்றது வந்துட்டு தவறானது. ஸோ ஆப்ஷன் சி வந்துட்டு தவறா இருக்குது. குறைக்கப்பட்ட அழுத்தம்ன்றது தவறா இருக்குது. ஆப்ஷன் சி தவறானது. குறைக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியும் தவறானது. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க, இன்க்ரீஸ்டு ப்ரெஷர் லோவர்ஸ் தி மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் உருகு நிலையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. ஆப்ஷன் டியும் வந்துட்டு தவறா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, அழுத்த சமையற்கலனில் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னா அதனுடைய அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இன்க்ரீஸ்டு பிரஷர் ரைசஸ் தி பாயிலிங் பாயிண்ட். In a pressure cooker, the food is cooked faster because increased pressure rises the boiling point. Option B is the correct answer. Question number 47. An empty plastic bottle closed with an airtight stopper is pushed down into a bucket filled with water. As the bottle is pushed down, there is an increasing force on the bottom. This is because dash. அதாவது தமிழ்ல பாருங்க, நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப பாட்டில் கீழ் நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது. அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல பாருங்க, ஆப்ஷன் ஏ மோர் வால்யூம் ஆஃப் லிக்யூட் இஸ் டிஸ்பிளேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு தவறா இருக்கு. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, மோர் வெயிட் ஆஃப் லிக்யூட் இஸ் டிஸ்பிளேஸ்டு. இதுவும் வந்துட்டு தவறானது. அடுத்து வந்து பாருங்க, ஆப்ஷன் சி பாருங்க, pressure increases with depth. இது வந்துட்டு சரியா இருக்கு. pressure increases with depthன்றது சரியானது. ஆல் தி அபோவ் இது தவறானது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தமிழ்ல பாருங்க, அதிக பருமனுள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது, தவறு. அதிக எடையுள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது, தவறா இருக்குது. ஆப்ஷன் சி, ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கின்றது, இது வந்துட்டு சரியா இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி மேற்கூறிய யாவும் இது வந்துட்டு தவறு. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 48. Which of the following converts electrical energy into மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல தமிழ்ல பாருங்க, பின்வரும் ஒன்றுள் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ மோட்டார், ஆப்ஷன் பி பேட்டரி மின்கலன், ஆப்ஷன் சி ஜெனரேட்டர் மின்னியற்றி, ஆப்ஷன் டி சுவிட்ச் சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுவது எதுன்னு பார்த்தோம்னா மோட்டார். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 49. டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்ஸ் ஆன் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் கீழ்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஏசியில், ஆப்ஷன் பி டிசி, ஆப்ஷன் சி போத் ஏசி அண்ட் டிசி, ஆப்ஷன் டி நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஏசியில். ஆப்ஷன் ஏசி ஒன்லி. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 50. The part of the AC generator that passes the current from armature coil to external circuit is dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின்னியற்றியின் பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்துட்டு ஃபீல்டு மேக்னெட் புலக்காந்தம், ஆப்ஷன் பி ஸ்பிளிட் ரிங்ஸ் பிளவு வளையங்கள், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க ஸ்லிப் ரிங்ஸ்,
தூரிகைகள். ஆப்ஷன் டி வந்து பாருங்க பிரஷஸ் நழுவு வளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பிரஷஸ். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மின்னோட்டத்தை ஏசி மின்னியற்றியின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்து செல்லும் மின்னியற்றியின் பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தூரிகைகள் பிரஷஸ் தூரிகைகள். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 51. The unit of magnetic flux density is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காந்த பாய அடர்த்தியின் அலகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வெபர். ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க வெபர் பை மீட்டர். ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க வெபர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 52. A ray of light passes from one medium to another medium. Refraction takes place when angle of incidence is dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது எந்த படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 0 டிகிரி, ஆப்ஷன் பி 45 டிகிரி, ஆப்ஷன் சி 90 டிகிரி, ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா நன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 45 டிகிரி. ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது 45 டிகிரி 45 டிகிரி படுகோணத்தில் ஒளிவிலகல் அடையாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 53. Which of the following vibrates when a musical note is produced by the cymbals in an orchestra அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இசை கச்சேரிகளில் ஜால்ரா எனும் இசைக்கருவியை இசைக்கும் போது எது அதிர்வடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங்ஸ், ஆப்ஷன் ஸ்ட்ரெச்சடு ஸ்ட்ரிங்ஸ் நீட்டிக்கப்பட்ட கம்பி, ஆப்ஷன் பி ஸ்ட்ரெச்சடு மெம்பரேன்ஸ் நீட்டிக்கப்பட்ட சவ்வு, ஆப்ஷன் சி வந்துட்டு ஏர் காலம்ஸ் காற்று தம்பம், ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க மெட்டல் பிளேட்ஸ் உலோக தகடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மெட்டல் பிளேட்ஸ் உலோக தகடு. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 54. Sound travels in air அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இஃப் தேர் இஸ் நோ மாய்ஸ்சர் இன் தி அட்மாஸ்பியர். ஆப்ஷன் ஏ பாருங்க காற்றில் ஈரப்பதம் இல்லாத போது. இது வந்துட்டு தவறானது. அடுத்து வந்து ஆப்ஷன் பி பாருங்க இஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மீடியம் டிராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது துகள்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் போது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறாக தான் இருக்குது. அடுத்து ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க இஃப் போத் பார்ட்டிகல்ஸ் அஸ் வெல் அஸ் டிஸ்டர்பன்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறாக இருக்கு. தமிழ்ல பாருங்க துகள்களும் அதிர்வுகளும் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நகரும் போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தவறானது. ஆப்ஷன் டி பாருங்க இஃப் டிஸ்டர்பன்சஸ் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதிர்வுகள் நகரும் போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 55. A musical instrument is producing continuous note. This note cannot be heard by a person having a normal hearing range. This note must then be passing through dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்க ஒரு இசைக்கருவி உண்டாக்கும் தொடர் குறிப்புகளை சாதாரண செவித்திறன் கொண்ட ஒருவரால் உணர முடியவில்லை எனில் இக்குறிப்புகள் கீழ்கண்டவற்றுள் எதன் உள்ளே புகுந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க பேக்ஸ் மெழுகு, ஆப்ஷன் பி வெற்றிடம், ஆப்ஷன் சி வந்துட்டு வாட்டர் நீர், ஆப்ஷன் டி எம்டி வெசல் வெறுமையான பாத்திரம் சொல்லி கொடுத்துருவாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வேக்கம் வெற்றிடம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 56. The maximum speed of vibrations which produces audible sound will be in dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. செவியுணர் ஒளியினால் ஏற்படும் அதிர்வுகளின் பெரும் வேகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவற்றில் பயணிக்கும் போது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க சி வாட்டர் கடல் நீர், ஆப்ஷன் பி கிரவுண்ட் கிளாஸ் கண்ணாடி, ஆப்ஷன் சி ட்ரை ஏர் உலர்ந்த காற்று, ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க ஹியூமன் பிளட் மனித ரத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கிரவுண்ட் கிளாஸ் கண்ணாடி. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 57. The sound waves travel faster dash அப்படின்னு சொல்லிருக்காங்க. டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இன் லிக்யூட்ஸ், ஆப்ஷன் டி இன் வேக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வாயுக்களில் திடப்பொருள்களில் வெற்றிடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ the sound waves travel faster in solids. அப்போ ஆப்ஷன் சி திடப்பொருள்களில் ஒளி வேகமாக பயணிக்கும். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 58. In which mode of transfer of heat molecules
pass on heat energy to neighboring molecules without actually moving from the positions அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ரேடியேஷன், ஆப்ஷன் பி கண்டக்ஷன், ஆப்ஷன் சி கன்வெக்ஷன், ஆப்ஷன் டி போத் பி அண்ட் சி போத் கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல தமிழ் ஆப்ஷன்ஸ் பாருங்க வெப்ப கதிர்வீச்சு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி கண்டக்ஷன் வெப்ப கடத்தல், ஆப்ஷன் சி வந்துட்டு வெப்பச்சலனம், ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க வெப்ப கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ரேடியேஷன் வெப்ப கதிர்வீச்சு இன் விச் அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் மாலிகுல்ஸ் பாஸ் ஆன் ஹீட் எனர்ஜி டு நெய்பரிங் மாலிகுல்ஸ் வித்தவுட் ஆக்சுவலி மூவிங் ஃப்ரம் தேர் பொசிஷன்ஸ் அப்படின்னா ரேடியேஷன். ஆப்ஷன் ஏ இஸ் தி correct answer. Question number 59. A device in which the loss of heat due to conduction, convection and radiation is minimized is dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க சோலார் செல், ஆப்ஷன் பி சோலார் குக்கர், ஆப்ஷன் சி தெர்மோமீட்டர், ஆப்ஷன் டி தெர்மோஃபிளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தெர்மோஃபிளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சூரிய மின்கலம், ஆப்ஷன் பி சூரிய அழுத்த சமையற்கலன், ஆப்ஷன் சி வெப்பநிலைமானி, ஆப்ஷன் டி வெற்றிட குடுவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி வெற்றிட குடுவை. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 60. The Big Bang occurred dash years ago அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டேஷ் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 13.7 பில்லியன், ஆப்ஷன் பி 15 மில்லியன், ஆப்ஷன் சி 15 பில்லியன், ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க 20 மில்லியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல the Big Bang occurred 13.7 பில்லியன் இயர்ஸ் ago. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா சயின்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷன் வந்துட்டு பார்த்தோம். இப்போ வந்துட்டு தமிழில் வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 61. சித்திரை வந்தால் என்பது டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க சினையாகு பெயர், ஆப்ஷன் பி காலவாகு பெயர், ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர், ஆப்ஷன் டி இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல சித்திரை வந்தால் என்பது காலவாகு பெயர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 62. மல்லிகை சூடினால் எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க இடவாகு பெயர், ஆப்ஷன் பி பொருளாகு பெயர், ஆப்ஷன் சி காலவாகு பெயர், ஆப்ஷன் டி சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல மல்லிகை சூடினால் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொருளாகு பெயர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 63. பைங்கூழ் வளர்ந்தது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க கருவியாகு பெயர், ஆப்ஷன் பி காரியவாகு பெயர், ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர், ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா எண்ணளவை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல பைங்கூழ் வளர்ந்தது அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா ஆப்ஷன் பி காரியவாகு பெயர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 64. ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆகு பெயர். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி கருத்தாவாகு பெயர், ஆப்ஷன் சி சினையாகு பெயர், ஆப்ஷன் டி பண்பாகு பெயர். இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆகு பெயர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 65. நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க நீட்டளவை ஆகு பெயர், எண்ணளவை ஆகு பெயர், ஆப்ஷன் சி வந்துட்டு எடுத்தளவை ஆகு பெயர், ஆப்ஷன் டி கருத்தாவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்பது எண்ணளவை ஆகு பெயர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 66. வீடே மகிழ்கிறது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சினையாகு பெயர், ஆப்ஷன் பி காலவாகு பெயர், ஆப்ஷன் சி பொருளாகு பெயர், ஆப்ஷன் டி இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வீடே மகிழ்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இடவாகு பெயர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 67. அரை லிட்டர் வாங்கு என்பது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க பண்பாகு பெயர், ஆப்ஷன் பி கருவியாகு பெயர், ஆப்ஷன் சி முகத்தளவை ஆகு பெயர், ஆப்ஷன் டி தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அரை லிட்டர் வாங்கு அப்படின்றது முகத்தளவை ஆகு பெயர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 68. வெற்றிலை நட்டான் எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க இடவாகு பெயர், ஆப்ஷன் பி சினையாகு பெயர், ஆப்ஷன் சி வந்துட்டு பொருளாகு பெயர், ஆப்ஷன் டி வந்துட்டு பாத்தீங்கன்னா காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வெற்றிலை நட்டான் அப்படின்றது வந்துட்டு ஆப்ஷன் பி சினையாகு பெயர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 69 அவியல் கொண்டு வா எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க காலவாகு பெயர், ஆப்ஷன் பி பண்பாகு பெயர், ஆப்ஷன் சி தொழிலாகு பெயர், ஆப்ஷன் டி பொருளாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல அவியல் கொண்டு வா அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா தொழிலாகு பெயர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 70 தமிழரசி வள்ளுவரை படித்தாள் என்பது டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்துட்டு பண்பாகு பெயர், ஆப்ஷன் பி வந்துட்டு நீட்டல் அளவை ஆகு பெயர், ஆப்ஷன் சி முகத்தல் அளவை ஆகு பெயர், ஆப்ஷன் டி வந்துட்டு கருத்தாக்கு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல தமிழரசி வள்ளுவரை படித்தாள் அப்படின்றது வந்துட்டு பாருங்க கருத்தாக்கு பெயர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா TNUSRB SI எக்ஸாம்க்கான சயின்ஸ் மற்றும் தமிழ் அந்த ஏரியாவில இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் பிளஸ் அதுக்கான டிஸ்கஷன் வந்துட்டு பார்த்தோம். இப்போ இனிமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான டாபிக் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.